குட் ஈவினிங் டு டெல்லி பிரஸ். காலையில் நீங்களே பார்த்தீங்க, 11 மணிக்கு போய் இப்போ தான் வெளியில் வந்துட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக இந்த என்கொயரி போயிட்டு இருந்தது. இந்த ப்ராப்பர் வேல இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இதை கேட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் ரொம்ப எதை எய்ம் பண்ணி போனனோ அதை உங்களுக்கு சப்மிஷனாக வச்சிடுறேன். ரெட்டை இலை முடக்கப்படும், 100% முடக்கப்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் முன்னாடி வச்ச பாயிண்ட் கிளியரா நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் என்னோட என்னுடைய ஷாகுல் ஹமீத், கஜேந்திரன், ஆனந்த், இளங்கோன் இப்படி எல்லாரும் போயிருந்தோம். லாயர் இம்ரான் வந்திருந்தார் கூட. இல்லை நான் ரெட்டை இலையை சார் என்ன சொல்ல வரேன்னா, ராமகிருஷ்ணன் there is a dispute 2 தடவை ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் மை பிளவுட் லீடர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பின்னாடி கட்சி 2 ஜார்ஜேன்னு இருந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஜார்ஜே இருந்தப்போ பிரச்சனை வந்ததால தான் ரெட்டையிலையே முடக்கினாங்க. டிஸ்பியூட் இருந்தது. அதுக்கு பின்னாடி ரெட்டையில எப்போ முடக்கினாங்க? ஆர்கே நகர் தேர்தல் அப்போ ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா ஓபிஎஸ் ஒரு பிரிவாகவும் சசிகலா அவங்க பிரிவாகவும் இருந்தப்போ 2வது தடவை அது முடக்கப்பட்டது, ஃப்ரீஸ் ஆச்சு. 3வது தடவை இப்போ டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. இங்க தான் வந்தேன் நான். அப்ப டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கப்போ, டிஸ்பியூட்டா இருக்கப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆதார அடிப்படையில் நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. 2 தடவையும் பிரச்சனைகள் வரும்போது டிஸ்பியூட் இருக்கிறப்போ ரெட்டையிலேயே ஃப்ரீஸ் பண்ணீங்க. இப்ப ஏன் நீங்க அதை தூக்கி கொடுத்தீங்க? காரணம் என்ன? இங்க டிஸ்பியூட் தானே இருக்கு. ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், நாங்க ஒரு பக்கம். 10 ரெப்ரசன்டேஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து 10 தடவை உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன். சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு எதிராக தான் எல்லா நடவடிக்கையும் அமைஞ்சிருந்தது. 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணணும், 10 பேரை நிக்க வைக்கணும், 10 பேர் போகணும், 10 எம்எல்ஏ வேணும், 10 மாவட்ட செயலர் வேணும். இதுக்கா தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு ஆள் சாதாரண தொண்டன் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நோக்கம். ஆர்டினரி பர்சன்லாம் விவசாயி, கண்டக்டர், தொழிலாளி அவங்க எல்லாம் அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க அம்மா. எனக்கு பரிந்துரை பண்றதுக்கு 10 பேர் வேணும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு சொன்னா, முன்மொழி எடுத்துக்கு வழிமொழி எடுத்துக்கு 20 பேர் வேணும்னு சொன்னா, தலைவர் சட்ட விதிகள்லாம் காத்துல பறக்க விட்டாச்சு. இதையெல்லாம் சப்மிஷன் பண்ணி 3வது தடவை டிஸ்பியூட்ல இருக்கும் பொழுது, அதுவும் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிருக்கு 2023 கிளியரா சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, சிவில் டிஸ்பியூட் எங்க பெண்டிங் இருக்கோ அங்க போய் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி பெஞ்ச் சொன்னிச்சு. அதுக்கு பின்னாடி ரீசெண்டாவும் அதே மாதிரி ஒரு கேஸ் அப்பீலுக்கு போனா எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணி அப்பயும் சொல்லியிருக்கு. நான் என்ன கேட்டேன் எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டா, நானும் என்னுடைய அட்வொகேட்ஸும் அப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்ன பின்னாடி ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கிட்டு பழனிசாமி கொண்டு வந்து கொடுத்துருவாரு, நீங்க ரெட்டையிலை தூக்கி கொடுத்துருவீங்களா? அப்ப சுப்ரீம் கோர்ட் உயர்ந்ததா இல்ல கீழே இருக்க ஹைகோர்ட் உயர்ந்ததா எனக்கு தெரியணும். அப்ப சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டரை நீங்க காத்துல தூக்கி பறக்க விட்டீங்களா? எங்களுக்கு தெரியல. ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நிக்கும், அதுதான் நிக்கணும். சென்னையில இருந்து யாரோ ஆதரவா கொடுத்துட்டாங்க தூக்கிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனை மிஸ்ரீட் பண்ணிருக்காரு, மிஸ்ரீட் ஆகியிருக்கு. மெஜாரிட்டியும் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்க இவ்வளவு எம்எல்ஏ இருக்கு, எம்பி இருக்குன்னா அலி கேஸ்ல கரெக்ட். திஸ் நாட் ஏ கேஸ். இன்னும் எலெக்ஷன் பதிவேட்ல கோஆர்டினேட்டர், ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் 2 இருக்கு. அப்ப ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் கிக்கடி மாவட்டம், அவரை வெளியே துரத்திட்டாரு கோஆர்டினேட்டரை, எங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டாரு. அப்ப என்ன, திருத்தப்பட்ட பைலாவில் 2 பேரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் இருக்கு. பைலா லாஸ்ட்ல கிளியரா இருக்கு, 2 பேரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும்னு சொல்லி ரூல் 45 இருக்கு. அப்ப 2 பேர்ல ஒருத்தரை காணமே, இன்னொருத்தர் ரிசைன் பண்ணதா வேணா சொல்றாங்களா? தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? அங்கீகரிக்கல. இல்ல ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டதுதான் அங்கீகரிக்க செய்யணும்னு இருக்கும்போது இல்ல அவரு கையெழுத்து போட்டு அததான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதுல மாத்திரம் எலெக்ஷன் கமிஷன் கரெக்டா பண்ணிருக்கு. லகரி செக்ரட்டரி அந்த ரெக்கார்ட்ஸ்ல உங்களை எடுத்துக்கிட்டமே தவிர நாங்க ஏத்துக்கல. அவருடைய லெட்டர்லயே ஜெனரல் செக்ரட்டரின்னு போடல. பழனிசாமி நீங்க கொடுத்திருக்க ரெக்கார்ட்ஸ் நாங்க எடுத்துக்கிட்டோம். அவுட்கம் ஆஃப் த ஃபைனல் வெர்டிக்ட் வெளியே கடைசியா முடிஞ்சு
எது வருதோ தீர்ப்பு அதை தான் நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் வந்து தப்பா பண்ணல, செயலாளர் சரியா பண்ணியிருக்காரு. ஆகவே எங்கேயுமே பழனிசாமியை பொதுச் செயலாளரா எலெக்ஷன் கமிஷனோ கோர்ட்டோ சொல்லுவீங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை, அங்க போய் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு. ஆகவே எல்லாத்தையும் ஏமாத்துறார், மிஸ்லீடு பண்றாரு. அப்புறம் ஏன் கோர்ட்ல போய் திருத்தி கொடுத்தாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல? என்ன நான் தப்பா போட்டுட்டேன், நான் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் தான் போட்டிருக்கணும், இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணீங்களான்னு போய் திருத்தி கொடுத்திருக்காரு. அங்க போயிட்டு ஏன் அதை பண்ணார் அவரு? சோ டோட்டலி ஒரு இடத்துல தப்பு நடக்குது சார். ஆகவே எலெக்ஷன் கமிஷன் அர்ஜென்ட் நீங்க ரெட்டையில கொடுத்தீங்க, அவரும் வாங்கிட்டு போனாரு. ரிசல்ட் என்ன? 39-0, 40-0. இல்ல சார், மிஸ்லீடு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்குறேன், அதை கன்சிடர் பண்ண சொல்லி டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்டா உத்தரவு போடுறாங்க. பார்ட்டியே இல்லாத எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்தா அந்த ஆர்டர் எப்படி கன்சிடர் பண்ணாங்க இவங்க? தப்பு இல்லையா அது? ஆக சென்னை ஹைகோர்ட்ல கொடுத்த ஆர்டரை கன்சிடர் பண்ணதே தப்பு. ஒரே ஜஸ்டிஸ் 3 தடவை ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. நான் பேர சொல்ல விரும்பல. அவருக்கு என்ன கண்ணில் பட்டுச்சோ, அவர் பக்கம் நியாயமா தெரிஞ்சதோ கொடுத்திருக்காரு அவர். அதை எடுத்துட்டு நீங்க கொடுத்தா இப்ப சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை தூக்கி காலத்தில் பறக்க விட்டுட்டு உயர்நீதிமன்ற ஆணையை கையில எடுத்தது ஏன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளவு பேஜஸ் ரெடி பண்ணி தூங்கவே இல்லை. நான் 4-5 நாளா இதுதான் வேலை. 168 பேஜஸ் ரெடி பண்ணி பூராத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். எலெக்ஷன் கமிஷன் பூராத்தையும் உட்காந்து கிளியர் பண்ணாங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் எனக்கு வந்து மறுபடியும் நீங்க ஏதாவது சொல்லணும்னா த்ரூ இமெயில் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணுமா? ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு, ஃப்ரீஸ் பண்ண சொல்லிங்களான்னு சொல்லி. சார், இதுல பல பேர் சொல்லுவான் புகழேந்திய ரெட்டையிலையை முடக்கலாமா அப்படின்னு. இருக்கானுங்க நாட்டில் எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். ரெட்டையிலேயே பழனிசாமி கையில் இருக்கக்கூடாது, தோத்துக்கிட்டே இருக்கு சார். அது அசிங்கமா தெரியல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவால் வெற்றிகளை பரிணாம வளர்ச்சியில் குவித்த இந்த இயக்கம் தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறது. அதனால அவர்கிட்ட கொடுத்துடலாம் ரெட்டையிலையா? கரெக்ட் கரெக்ட். சார் அதுதான் மிஸ்டர் அலி கேஸ் ஃப்ரம் ஊபி. மெஜாரிட்டி இருக்கு என்கிட்ட கொடுன்னு கேட்கறது வேற. இங்க தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பார்ட்டி லீடரை செலக்ட் பண்ணணும். இங்க வந்து வேலை இல்ல யாருக்கு? எம்எல்ஏஸுக்கோ மத்தவங்களுக்கோ. நீங்க மெஜாரிட்டியை ஒற்றுமையா காமிக்கலாம்னா காமிச்சுக்கலாம், பட் இங்க வேலை இல்ல உங்களுக்கு. இங்க தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கணும். 70% கேடர்ஸ் தான் முடிவு எடுக்கணும். தலைவர் இந்த பயிலாவை தான் திருத்திருக்காங்க. இவ்வளவு கேட்கிற ராமகிருஷ்ணன் தெரியாம கேட்கிறேன். எந்த வெப்சைட்ல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கு காமிங்க. அட்ரஸோட காமிக்க சொல்லுங்க, ப்ரூஃபோட காமிக்க சொல்லுங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருந்திருந்தா கடந்த நாடாளுமன்றத்தில் வெறும் 80 லட்சம் வாக்குகள் தானே வந்தது. மீதி எங்க போச்சு? 70 லட்சத்தை மறைச்சிட்டாரா இவரு? இட்ஸ் a fraud number 1. I can say that. எடப்பாடி பழனிசாமி இல்லங்கிறது தான் உண்மை. அது எங்கிட்ட இருக்கு? தொண்டர்கள் எங்களோட, நானும் தொண்டர்களோட நான் இருக்கேன். நான் சார் ஓபிஎஸ் அண்ணன் மேல தனி மரியாதை உண்டு, நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இங்க நிக்கிறதுக்கு காரணமே ஓபிஎஸ் அண்ணன் ஒரு காரணம். ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு அவர் மனசு வச்சு 10 பேரை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்கா சார்? இன்னமும் ஒருங்கிணைப்பாளர் அவர் தானே சார். அவர் தேர்தலில் யாரையும் நிறுத்தாம அவர் போய் நின்றதால வந்த வம்பு சார் இது. தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இருக்கிற அந்த அதிமுக இல்ல இப்போ அவர் ஓபிஎஸ் வெளியில நினைச்சிட்டு எங்களையெல்லாம் வெளியில நினைச்சிட்டு ஒரு தேர்தல் நடத்தினார்ல, அந்த தேர்தலை நானே நடத்தினாரு. 4 நாள் தேர்தல் நடக்குது. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்சி தேர்தல் ஒரு நாள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு. கர்நாடகாவில் புதுச்சேரியில
கர்நாடகாவில், புதுச்சேரியில், இங்க டெல்லியில, பாம்பேல இருக்கவங்க வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க? எல்லாரும் 1.5 கோடி பேர் நீங்க சொன்னவங்க வந்து ஒரே தலைமை கழகத்தில் எப்படி ஓட்டு போட முடியும்? அப்ப கட்சி பணம் இருக்குல்ல, லூட் பண்ற பணம் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை எடுத்து எல்லா இடத்துலயும் பெட்டியை வச்சு ஒன்றிய நகரமா தேர்தல் நடத்திருக்கலாமே. அப்ப உங்க யோகியத்தை என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. பொதுக்குழு வந்தா முன்னாடியே சைன் வாங்கிக்கிறீங்க, அதையும் சொல்லியிருக்கேன். சைன் வாங்கிட்டு உள்ள விடுறீங்க, அப்புறம் அது மாதிரி அது நடக்குது பொதுக்குழு. ஆகவே இங்க எதுவுமே ப்ராப்பரா இல்ல சார். தேர்தல் ஆணையத்தை இல்ல சார், நான் ராமகிருஷ்ணன் சார், தேர்தல் ஆணையத்தையே தப்பு சொல்லிட்டேன். 2 தடவை டிஸ்பியூட் இருக்கும்போது நீங்க ரெட்டையிலேயே முடக்கிருக்கீங்க. அது யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம்? அடுத்தது 2017 கேஸ்ல மதுசூதன் குரூப் கொடுத்தீங்க. நான் இன்டர்வியூனர் இல்ல, தீபா அவங்களாம் இன்டர்வியூனர் இல்ல. அந்த கேஸ்ல எத்தனை நாள் உட்காந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்டுச்சு? அதுக்கு பின்னாடி தான் தூக்கி கொடுக்குது, அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணுது. அப்ப இங்க மாத்திரம் என்ன அர்ஜென்ட் வந்தது? எடப்பாடி பழனிசாமி கொடுக்க சொல்லி அடுத்து எனக்கு அதுல அடுத்து அப்ப இருந்தா தெரியாது. இப்ப சார் இன்னைக்கும் சொல்றேன், ஓபிஎஸ் சரியான முறையில் ரெட்டலையை கேட்டிருந்தார்னா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டிருந்தார்னா என்ன இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. டிஸ்பியூட் இருக்கும். ஆர்ஓ வந்து 2 பேர் கொடுத்திருக்காங்க, ரெட்டலையை கேட்டிருப்பாரு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுக்கு கேட்டு ஐ எம் நாட் ஃபேவரிங் எனி கைண்ட் இன்ஃபர்மேஷன். இங்க நாங்கெல்லாம் வந்து நிக்கிறது அவருக்கு சாதகமாவோ இவருக்கு சாதகமல்ல. நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ப்ராப்பரா கட்சி தேர்தல் தமிழ்நாடு பூரா நடத்தணும். எல்லா இடத்துலயும் பெட்டிகளை வைக்கணும். சுய விருப்பமா அவங்க ஓட்டு போடணும். யார் படமும் அட்டையில் இருக்கக்கூடாது, ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. அந்த நிலைமை வந்தாதான் மெஜாரிட்டி. வேற வழி இல்லையே. வாட் இஸ் ராங் யூ டெல் மீ? அதை பண்ண சொல்லுங்க சார். பொதுக்குழு கூட்டி அம்மா வந்து இந்த மாவட்ட செயலரவா, கஜேந்திரவா, ஆனந்த் வா, ஷாகுல்வான் கூட்டு பேச சொல்லுவாங்க சார். உங்க விஷயம் என்னன்னு கேட்பாங்க. கவுண்டருக்கு ஒரு ஒன்றிய செயலர் கூப்பிடுவாங்க. இங்க பழனிசாமிக்கு தில்லு தைரியம் இருந்தா அந்த பொதுக்குழு கூட்டு, அந்த போலி பொதுக்குழு அது வந்து இங்க ஏத்துக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எந்தவித ரெசல்யூஷனையும் ஏத்துக்கிறது இல்ல இங்க. ஆனா அந்த பொதுக்குழுல ஏன் பழனிசாமி சொல்லி இருக்கிறது, உங்க கருத்துக்கள் என்ன தைரியமா வந்து மேடையில் சொல்லுங்க, நாங்க பாட்டில் அடிக்க மாட்டோம், ஓபிஎஸ் மேல எரிஞ்ச மாதிரி எரிய மாட்டோம், தைரியமா வந்து இங்க சொல்லுங்க அப்படின்னு கூட்டு சொல்லிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. நீங்க டிரான்ஸ்பரன்சியே இல்லையா உங்ககிட்ட? உண்மை இல்லையா உங்ககிட்ட? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு தோல்விகளை சந்திக்கிறது சார். விஜய் வரவு 2016 போச்சுன்னா சார், 2026 வந்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்த பின்னாடி கட்சி காணாம போயிடும் சார். இருந்தாலும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவார் கட்சியை. இட் இஸ் ஸ்டேஜ் நவ். சோ சார், என்னுடைய கடுமையான போராட்டம் நாளைக்கு இங்க இருந்து தமிழ்நாடு மக்களுக்கு தொலைக்காட்சி சார்பா வைக்கிற கோரிக்கை, நாளைக்கு ஈஸியா சொல்லிடாதீங்க. இது சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்புறம் பிஜேபி முடக்குச்சு, மோடி முடக்கினாரு, பாரத பிரதமர், அதெல்லாம் சொல்லாதீங்க தேசி. இல்ல இல்ல ஏன் தெரியுமா? நாளைக்கு ரொம்ப ஈஸியா 4 பேர் உட்காந்து வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி எழுப்பி விடாதேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆகவே எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது. இது கடுமையான புகழேந்தி உழைப்பில் கிடைக்கிற வெற்றியா நான் பாக்கிறேன். என்னுடைய நண்பர்களோடு தொண்டர்களோடு சேர்ந்து அத்தனை தொண்டர்களும் நல்ல செய்தியா போய் சேரும். அது நடந்தே நடக்கும், நடக்கிற வரைக்கும் விட மாட்டோம். அம்மா ஒருங்கிணைப்பு கூட யாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்க தயார் சார். லெட்டர் எழுதிட்டோம் சார், கெஞ்சி பார்த்துட்டோம் சார், யாரும் வர்றதில்லை சார். இதுதான் உண்மை. ஒத்துழைப்பு இல்லவே இல்லை சார். நான் ஏன் போய் சொல்லணும்? இப்ப அவர் கேட்டார், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் இறங்கி யாரையும் பார்க்க வரமாட்டேன்றாங்க சார். இவங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இன்க்ளூடட் பழனிசாமி, பிஜேபி பின்னாடி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணுன்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. பணம் தான் காரணம். சொத்துக்களை பாதுகாத்துக்கணும், வேற வழி இல்லை. அதுதான் தமிழ்நாடு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட ஏத்து மத்திய அரசு தப்பா பேசுறதே இல்லை சார். சின்னமா கூட வெளியில வராங்க, வந்தோடனே ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் புக்கு போறதே இல்லை. அதெல்லாம் வந்து பாருங்க, எல்லாம் தப்பு. அதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு புக்கு போகணும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அம்பேத்கர் இஷ்யூல தப்புன்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அம்பேத்கர் தப்பா பேசியிருந்தா தப்புன்றாரு. அந்த அளவுக்கு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சார். இன்று தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாளில் மங்காத மறையாத புகழுக்குரிய தங்க தலைவனுடைய நினைவு நாளில் இன்றைய தினம் நான் சொல்லுகிற செய்தியெல்லாம் முக்கியமான செய்தியாக
இந்த கட்சி காப்பாற்றப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள். எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிவது ஒன்றே எங்களது குறிக்கோளாக இருக்கும். அப்ப அடுத்த 2026 வர சட்டசபை தேர்தலில் அதிமுக இரட்டையிலே முடக்கப்பட்டு அதிமுக நான்கடியாக பிரிஞ்சு நிற்குமா? அதுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்ற நம்பிக்கை. தொண்டர்கள் கொதித்து போயிருக்காங்க சார். ஒரு போன் 2 போன் இல்ல, லட்சக்கணக்கான போன். விடாதீங்க, ஒற்றுமைக்கு வராத பழனிசாமிக்கு பாடம் புகட்டுங்கன்னு சொல்லி. சோ நேற்றுக்கு வந்ததும் திரும்பி போயிட்டாரு எங்க அன்பு நண்பர் CV சண்முகம். இன்னைக்கு அப்படி நடக்கல. சண்முகம் காலையில 11 மணிலிருந்து இது வரைக்கும் கதை ஓடி இருக்கு. இவ்வளவு பேச்சஸ் பேசி இருக்கு. என்ன வேணாலும் இதையும் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உண்மை சத்தியம்தான் வெல்லும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருமே வந்து அதிமுகவில் இல்ல, எல்லாரும் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு CV சண்முகம் நேற்றுக்கு சொல்றாரு, பேட்டியிலே சொல்றாரு. நீக்கப்பட்டவங்க தான். ஆனா உயர்நீதிமன்றத்தால் கொள்ளை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் கீழே இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகவே நீக்க கொலகாரம் எங்களை நீக்கிறான் நீக்கட்டா என்ன, அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. அண்டர் சஸ்பிஷன், ஆனரபிள் ஹைகோர்ட் ஆர்டர், அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதுல இருக்காரு பழனிசாமி. என்ன நீக்கிட்டாங்கன்னு கேட்டாங்க. அவர் கீழே நான் ஏன் சார் இருக்கணும்? யார் அவர் எங்களை நீக்கிறதுக்கு? அத்தனை தோல்வியையும் கொடுத்து மக்கள் பதில் சொல்லியாச்சு, தொண்டர்கள் பதில் சொல்லியாச்சு. பைனலா பதில் வரும், வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இப்பொழுது வந்திருக்கிறது. நல்ல முடிவை எட்டும்.